श्रीमती एस सर्वेश्वरी,
குடியரசுத் தலைவரின் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்று வந்துள்ளார்கள். அந்த பெருமிதத்தை அவர்களை பாராட்டி மகிழ்வதில் நாங்களும் உறவுகளும் எல்லோரும் இணைந்து நடத்துகின்ற விழா எல்லாம் வல்ல இறைநிலையால் நன்றாக நடக்கட்டும். நம்மோடு வாழ்ந்து மறைந்த பெற்றோர்கள் பெரியவர்கள் ஆசிரியர்கள் நன்றாக தொடங்கட்டும். தொடக்கமாக அமர்ந்திருந்தாலே போதும். இறைவணக்கத்தை நீங்கள் உங்களுடைய பெரியவர்களை வணங்கி கொடுத்து உங்கள் வாழ்ந்து மறைந்தவர்களை நினைத்திருக்கோம். எல்லாரும் நல்ல நிலையிலிருந்து இந்த இறைவணக்கத்தை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தான் நீ உன்னிலவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன். அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. வாழ்க்கை என்பது ஒருவரை வாழ்த்த நினைப்பதே மிக பெரிய மதிப்புடையது, பெரும் பண்பாடு. அதை வார்த்தைகளால் சொல்லி வாழ்த்தும் பொழுது மென்மையை எங்களுடைய தந்தை இருந்தால் எப்படி வாழ்த்தி இருப்பார்கள் என்ற நினைவிலே எங்கள் அண்ணன் சேதுபாலன் அவர்கள் எங்கள் அப்பாவாக இருந்து எங்கள் பரமேஸ்வரி வாழ்த்துவார்கள். வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இந்த வாழ்த்து மடல ஒரு கரும்பலகையில எழுதுன மாதிரி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கரும்பலகையில வார்த்தை எழுதுன மாதிரி தயாரிக்கப்பட்டது. அதுல வகுப்பு தேசிய விருது பெற்றமைக்கு பாராட்டு. வருகை சேதுராக்கன் வள்ளியம்மா கலித்தோன்றிருக்கு. நாள் 9/9/2012. இடம் ஞானக்குடி கோப்புலூர். அப்பா வாழ்த்துகிறேன். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற நன்மகளே பரமும் ஆசி கூற வந்துள்ளேன் அப்பா உனக்கு. தேசிய நல்லாசிரியர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற நன்மகளே பரமும் ஆசி கூற வந்துள்ளேன் அப்பா உனக்கு. வீசுகின்ற தென்றலாய் என் உள்ள கிடக்கைகளை பேசுகிறான் உன்னண்ணன் என் சார்பாய். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற நன்மகளே பரமும்
ஆசி கூற வந்துள்ளேன் அப்பாவுக்கு. வீசுகின்ற தென்றலாய் என் உள்ள கிடக்கைகளை பேசுகிறான் உன்னண்ணன் என் சார்பாய். நான் தான் பேசுகிறேன் என் மகளே பரமும், நான் தான் பேசுகிறேன் என் மகளே பரமும், தேர்ந்தான் உன் நான் தான் பேசுகிறேன் என் மகளே பரமும், தேன்தான் உண்பெருது அன்னை தந்தையர்க்கு, தேன்தான் உண்பெருது அன்னை தந்தையர்க்கு, சொத்துக்களாய் எம்மக்கால் வந்துதித்தீர், சொத்துக்களாய் எம்மக்கால் வந்துதித்தீர், நன் மக்களாய் எங்களுக்கு இவ்வுலகில், சொத்துக்களாய் எம்மக்கால் வந்துதித்தீர், நன் மக்களாய் எங்களுக்கு இவ்வுலகில். 6 அண்ணன் தம்பி 7 அக்கால் தங்கையுடன் 11வது குழந்தையாய் வந்துதித்த என் மகளே, 6 அண்ணன் தம்பி 7 அக்கால் தங்கையுடன் 11வது குழந்தையாய் வந்துதித்த என் மகளே, சொத்துக்கள் நான் சொத்துக்களாய் எம்மக்கால் வந்துதித்தீர், நன் மக்களாய் எங்களுக்கு இவ்வுலகில். 6 அண்ணன் தம்பி 7 அக்கால் தங்கையுடன் 11வது குழந்தையாய் வந்துதித்த என் மகளே, சொத்துக்கள் நானேதும் சேர்க்கவில்லை உங்களுக்கு, சொத்துக்கள் நானேதும் சேர்க்கவில்லை உங்களுக்கு, கேடில் விளைச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவனின் வாக்கு போல, சொத்துக்கள் நான் ஏதும் சேர்க்கவில்லை உங்களுக்கு, கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவனின் வாக்கு போல, காலத்தால் அழியாத கல்வி என்ற கோலப் பயிரை உங்களுக்குள் நட்டு வைத்தேன், காலத்தால் அழியாத கல்வி என்ற கோலப் பயிரை உங்களுக்குள் நட்டு வைத்தேன். அறிவென்னும் நீர்வாய்ச்சி மாணவர் கலையெடுத்து பண்பெண்ணும் உரமிட்டு வாங்கான பட்டங்களும் விருதுகளும் நீங்கள் பெற்று ஆலமரமாய் விழுதூன்றி நிற்பதிலே பெரும்போது கொள்கின்றேன் என்பதே. காலத்தால் அழியாத கல்வி என்ற கோலப்பயிரை உங்களுக்குள் நட்டு வைத்தேன். அறிவென்னும் நீர்வாய்ச்சி ஆணவ கடை எடுத்து பண்பெண்ணும் உரமிட்டு பாங்கான பட்டங்களும் விருதுகளும் நீங்கள் பெற்று ஆலமரமாய் விழுதூன்றி நிற்பதிலே பெரும்போது கொள்கின்றேன் மனதே. கடலாடி கடலாடி கல்வி கடலாடி ஆழ்ந்து கடலாடி அறிவென்னும் முத்தாடி, கடல் ஆடி கடல் ஆடி கல்வி கடல் ஆடி ஆழ்ந்து கடல் ஆடி அறிவென்னும் முத்தாடி, சூழ்ந்த சிறார்க்கு சூட்டி மகிழ்ந்தாடி வாழ்த்தி அருளும் பலவான் பொருளத்தின் திருமகளே. கடலாடி கடலாடி கல்வி கடலாடி ஆழ்ந்து கடலாடி அறிவென்னும் முத்தாடி, சூழ்ந்த சிறார்க்கு சூட்டி மகிழ்ந்தாடி வாழ்த்தி அருளும் பலவான் பொருளத்தின் திருமகளே. பரம்பரை பரம்பரையாய் பாடுகின்ற வாழ்த்துப்பா ஒன்று வாடி, பரம்பரை பரம்பரையாய் பாடுகின்ற வாழ்த்துப்பா ஒன்று வாடி, அறிவுக்கு குரல் ஒன்றும் கூறி வருகை பதிவேட்டை வாசிக்கும் முன்னே உள்ளேன் டீச்சர் எனும் ஓசை கேட்பாயே. பரம்பரை பரம்பரையாய் பாடுகின்ற வாழ்த்துப்பா ஒன்று வாடி, அறிவுக்கு குரல் ஒன்றும் கூறி வருகை பதிவேட்டை வாசிக்கும் முன்னே உள்ளேன் டீச்சர் எனும் ஓசை கேட்பாயே. கருவாடும் நிலையேது கடலாடி ஓயாது, கருவாடும் நிலையேது கடல் ஆடி ஓயாது, குருவான உன்முலமே சுமரியத்தில் உள்ளவரை. கருவாடும் நிலையேது கடலாடி ஓயாது, குருவான உன்முலமே சுமலயத்தில் உள்ளவரை. கடலாடி மக்களுக்கு கல்வி தொண்டாற்றி, கடலாடி மக்களுக்கு கல்வி தொண்டாற்றி, குடலாடி நலிந்த நன்மக்கள் சீர்மை வர. கடலாடி மக்களுக்கு கல்வி தொண்டாற்றி, குடலாடி நலிந்த நன்மக்கள் சீர்மை வர. தூய தொண்டாற்றி நற்பெயரை ஈண்டெடுத்தாய் என் மகளே. குடலாடி நலிந்த நன்மக்கள் சீர்மை வர, தூய தொண்டாற்றி நற்பெயரை ஈண்டெடுத்தாய் என் மகளே. அருந்துணையாய் உன்னம்மா உடனிருந்து, அருந்துணையாய் உன்னம்மா உடனிருந்து, வன்கொடுமை வறுமையிலும் பொறுமையுடன் உங்களை வளர்த்த
வன்கொடுமை வறுமையிலும் பொறுமையுடன் உங்களை வளர்த்த நாள் மறந்ததாக போமோ. வறுமையிலும் செம்மையென்ற வாக்குப்படி வறுமையிலும் செம்மையென்ற வாக்குப்படி நன் மக்களாய் வளர்த்தெடுத்தால் உன்னன்னை. வறுமையிலும் செம்மை என்ற வாக்குப்படி நன்மக்களாய் வளர்த்தெடுத்தால் உன்னன்னை. பிள்ளைகள் என்றால் சேதுராக்கு பிள்ளையும் பிள்ளைகளோடு பெற்றெடுக்க வேண்டுமென. பிள்ளைகள் என்றால் சேதுராக்கு பிள்ளையும் பிள்ளைகளோடு பெற்றெடுக்க வேண்டுமென மாற்றார்கள் பாராட்ட வளர்த்தெடுத்த அன்னை அவளை தாய்க்கு தாயாயிருந்து அரவணைத்து காத்த மகளை பரவும். பிள்ளைகள் என்றால் சேதுராக்கு பிள்ளையும் பிள்ளைகளோடு பெற்றெடுக்க வேண்டுமென மாற்றார்கள் பாராட்ட வளர்த்தெடுத்த அன்னை அவளை தாய்க்கு தாயாயிருந்து அரவணைத்து காத்த என் மகளே பரமும். உனக்குத்தான் தேசிய ஆசிரியர் விருது. தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப சேரென்று தந்தைக்கு பெருமை சேர்த்த என் தாயே. தந்தைக்கு மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப சேரென்று தந்தைக்கு பெருமை சேர்த்த என் தாயே. மகள் தந்தை காற்றும் உதவி இவள் தந்தை என்னோற்றான் கொண்டனும் சொல்லென்று விருது பெற்று வீரமாய் நிமிர்ந்தும் நிற்கின்றாய் நன்மகளே. விருது பெற்று வீரமாய் நிமிர்ந்தும் நிற்கின்றாய் நன்மகளே. உறவுகளிலே அருமுறவு அண்ணன் தம்பிகளாய் அக்கால் தங்கைகளாய் பிறப்பதுவே. உறவுகளிலே அருமுறவு அண்ணன் தம்பிகளாய் அக்கால் தங்கைகளாய் பிறப்பதுவே. உறவுகள் இவருக்க ஒரு உரையும் உனக்கில்லை. உறவுகளிலே அருமுறவு அண்ணன் தம்பிகளாய் அக்கால் தங்கைகளாய் பிறப்பதுவே. உறவுகள் இவருக்க ஒரு குறையும் உனக்கில்லை. அணு அளவேனும் குறை இருந்தால் அத்தனையும் நீக்கிவிடு. உறவுகள் இவருக்க ஒரு குறையும் உனக்கில்லை. அணு அளவு ஏதேனும் குறை இருந்தால் அத்தனையும் நீக்கிவிடு. விருது பெற்ற மகிழ்ச்சியிலே இத்தனை உறவுகளை இன்முகத்துடன் நீ விழித்தாய். விருது பெற்ற மகிழ்ச்சியிலே இத்தனை உறவுகளை இன்முகத்துடன் நீ விழித்தாய். அத்தனை பேரும் உன்னை வாழ்த்த இங்கே கூடியுள்ளார். விருது பெற்ற மகிழ்ச்சியிலே இத்தனை உறவுகளை இன்முகத்துடன் நீ விழித்தாய். அத்தனை பேரும் உன்னை வாழ்த்த இங்கே கூடியுள்ளார். வீட்டை காக்கும் காத்தாயியாய் உன்னக்கார் லட்சுமி. வீட்டை காக்கும் காத்தாயியாய் உன்னக்கார் லட்சுமி. அயனங்களிலே பாங்காக பாட்டு பாடி உனை காக்கும் கங்கை தேவி. அயனங்களிலே பாங்காக பாட்டு பாடி உனை காக்கும் கங்கை தேவி. இத்தனை பேர் உனக்கருகில் இருக்கையிலே எங்களுக்கும் பெருமகிழ்ச்சி. இத்தனை பேர் உனக்கருகில் இருக்கையிலே எங்களுக்கும் பெருமகிழ்ச்சி. நாங்களும் எங்கேயுமா சென்று விட்டோம். உங்கள் ஊரிலும் உடலிலும் கலந்துதானே இருக்கின்றோம். நாங்களும் எங்கேயுமா சென்று விட்டோம். உங்கள் ஊரிலும் உடலிலும் கலந்துதானே இருக்கின்றோம். உண்டாயும் உன்னை வாழ்த்த வருகின்றார். உன் தாயும் உன்னை வாழ்த்த வருகின்றாள். உன் அண்ணன் நாகராசன் குரலெடுத்து உன் தாயும் தான் உன்னை வாழ்த்த வருகின்றாள். உன் அண்ணன் நாகராசன் குரலெடுத்து கலைமகள் குடியிருக்கும் கல்வி நெறி என் மகளே. கலைமகள் குடியிருக்கும் கல்வி நெறி என் மகளே. குறையேதும் இல்லாமல் நீ வாழ மறை ஒன்று கூறுகின்றேன். கலைமகள் குடியிருக்கும் கல்வி நெறி என் மகளே. குறையேதும் இல்லாமல் நீ வாழ மறை ஒன்று கூறுகின்றேன். உடல் உயிர் மனம் உன்னதமாய் ஆராய்ந்து சினம் தவிர்த்து ஆசைகளை சீரமைத்து நால்வகை கவலைகளை நல்விதமாய் களைந்தெறிந்து எண்ணங்களை ஆய்ந்தறிந்து அறிவு நிலை நின்றுவீர். குறையேதும் இல்லாமல் நீர் வாழ மறையொன்று கூறுகின்றேன். உடல் உயிர் மனம் உன்னதமாய் ஆராய்ந்து சினம் தவிர்த்து ஆசைகளை சீரமைத்து நால்வகை கவலைகளை நல்விதமாய் களைந்தெறிந்து எண்ணங்களை ஆய்ந்தறிந்து அறிவு நிலை நின்றிடுவீர். சித்தர்களாம் பூஜ்யர்கள் உங்கள் உடனிருக்க சந்திர சூரியர்கள் உள்ளளவும் நம் சந்ததியர்
எல்லா வளங்களும் பெற்று இனிதே வாழ்ந்திருப்பர். எல்லா வளங்களும் பெற்று இனிதே வாழ்ந்திருப்பர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். விஜய் முதலில் இது எழுத வேண்டும் என்று நாங்கள் சகோதரர்கள் பாராட்டுவது என்பதை விட பெற்ற தாய் தகப்பன் பாராட்டினால் அது எப்படி இருக்கும் என்ற ஒரு கற்பனையில் இந்த கவிதையை வடித்து உங்கள் முன்பு படிக்கிறார். தாய்க்கு தாயின் வாழ்த்து. அம்மா இறுதி காலத்துல ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கிடக்கும்போது, இப்போ கடலாடியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குழந்தையாவே தான் மாத்திட்டாங்க. ஒரு குழந்தைய ஒரு தாய் எப்படி பாதுகாத்து இதோ நம்ம பாராட்டி அவங்களுடைய மனப்போக்குக்கு ஏற்றவாறு ஒரு மருந்துறதுலேருந்து உணவு ஊட்டுறதுலேருந்து ஊட்டி விடுறதுலேருந்து அத்தனை காரியங்களையும் மனங்கோடாமல் செய்தது தங்கை பரமேஸ்வரி. அந்த எண்ணெய் பாங்கிலே தான் தாய்க்கு தாயின் வாழ்த்தாக இந்த கவிதை மடலை படிக்கிறது. தாய்க்கு தாயின் வாழ்த்து. தாய்க்கு தாயா இருந்து என்னை அரவணைச்ச தாயே பரமேஸ்வரி, உனக்கு வாழ்த்துகளுடன் ஒரு வார்த்தை. அது எங்க அம்மா எப்படி பேசுவாங்களோ அந்த பாணியிலே இந்த கவிதை. தாய்க்கு தாயா இருந்து என்னை அரவணைச்ச தாயே பரமேஸ்வரி, உனக்கு வாழ்த்துகளுடன் ஒரு வார்த்தை. கொழும்பு ஸ்லாபத்துல எங்க அப்பா கணக்கு வேலை பார்க்கையில பொட்ட பிள்ளைகளை கட்டாயம் படிக்கணும்னு சர்க்காரு சட்டம் போட்ட உடனே ஓ வேலை வேணாம் மசூர் வேணான்னு கீழக்கரை கூட்டியாந்தார். என்னோட இளவயசு ஏக்கத்தை பள்ளுப்புறப்படாத 18 பாடுபட்டு படிக்க வச்ச பிள்ளைகள் இன்னைக்கு சனாதிபதி கையால நல்லாசிரியர் விருது வாங்கி என் வயிற்றுலையும் சந்திரப்பா வயிற்றுலையும் பாலை வார்த்துட்டா என்ன பார்த்தா ஆத்தா பரமேஸ்வரி மாறி மகமாயி 1000 கண்ணுடைய அகிலாண்டேஸ்வரி மீனாட்சி சொக்கநாதா காஞ்சி காமாட்சி கோட்டூர் குருநாதா புளியூர் சித்தநாதா ராமநாத சாமி சூரிய நாராயணா விநாயக பெருமானே திருச்செந்தூர் திருப்புறம் குன்றத்தானே பழனிமலை முருகா கண்டி கதிர்காமா வேளாங்கண்ணி தாயே இவங்க எல்லாரும் துணையோட நாம் பெத்த அத்தனை மக்களையும் குளங்களைக்க செய்யம்மா பத்திரகாளி தாயே. நன்றி. அவர்களுக்கு முதல் மருமகனாக 1956 19/8/1956 அப்பொழுது மதுரை ஜில்லா போர்டு ஆசிரியராக பணியாற்றினார்.
56லேருந்து 91 மே மாதம் முடிய ஆசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். நான் ஓய்வு பெற்று 21 வருஷம் ஆகிறது. இதுவரையிலும் அவர்கள் குடும்பத்திலும் ஒருவனாகவும் எனது பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் எல்லாம் ஒரே அனுசரித்து எல்லாம் ஒற்றுமையாகவே இருந்தோம். இப்பொழுதும் அதையும் கடமைதான் நான் நீடித்து வருகிறது. இப்பொழுது பரமேஸ்வரி தேசிய விருது பெற்றமே ரொம்ப சந்தோஷம். பணியிலே என்னை போன்று நானும் நல்ல ஆசிரியர் மாதிரி நிலக்கோட்டை வட்டாரத்திலேயே சுபே ஆசிரியர் என்றால் யாருமே என்னை பற்றி தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு நான் பள்ளிப்படுத்தி நல்ல முறையில் நடத்தி கல்வி புகட்டி என்னிடத்தில் படித்த மாணவர்கள் அவர்கள் திருமணமாகி குழந்தை எடுத்து அந்த குழந்தைகளும் மருந்துகள் எடுத்து ஊரே பக்கத்தூரும் இந்த ஊரில் உள்ள ஜனங்கள் அத்தனை பேரும் என்னிடத்தில் படித்தவர்களாக மரியாதையோடு நடந்திருக்கிறேன். அதே போல பரமேஸ்வரியும் அது வேலை பார்த்த கடலாடி ஒரே இடத்துல கடலாடியில் ஓய்வு பெறும் காலமாக பணியாற்றி நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல கற்பித்து ஊரே புகழும்படியான ஒரு பெருமை பெற்று இருக்கிறது. அது இனிமேல் ஓய்வு பெற்ற போதிலும் கல்வியில இன்னும் தொண்டாற்றி எல்லா மக்களிடத்திலையும் பிரியமாகவும் நல்ல பிள்ளை என்ற பெயரோடும் நீண்டு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி நன்றி. அடுத்து எங்களுக்கு நன்றி சொல்லியாச்சு. எங்களுடைய தாய் மாமா, எங்க கனவு சாப்பிட மாமா, அவங்க இடத்துல வந்து எங்க அத்தா வந்து வாழ்ந்தோம். பெரியோர்களே, என் உற்றார்கள், சபையில் என் தந்தையின் தான் திலகரின் மனைவி எனக்கு அத்தை பெற்ற மாணிக்கம் பரமேஸ்வரி தமிழக விருதும் பாரத நாட்டின் விருதும் பெற்று இந்திய குடிமகனால் வாழ்த்த பெற்று வந்து உற்றார் உறவினர்கள் பெற்றோர் அனைவரும் மத்தியிலே அன்பு சகோதரர்களால் வாழ்த்தப்பட்டு தாயாய் தந்தையாய் மாமனாய் வாழ்த்துவது இப்போது வாழ்த்த வந்திருக்கிறார்கள். எங்களது வயலும் சரி, எனக்கு முந்தைய தலைமுறைகளிலும் சரி, இத்தகைய ஒரு புகழாரத்தை சூடுவதற்கு எங்களில் யாரும் இல்லை. இத்தகைய புகழாரத்தை சூடி இங்கு வந்திருக்கும் என் அத்தை பெற்ற மாணிக்கம், என் மாமன் தந்த மாணிக்கம், மாசற்ற ஜோதியாய் திகழ்கின்ற பரமேஸ்வரியை வாயார வாழ்த்தி வளமுடன் வாழ்ந்து நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பார்ந்த நன்றி. எங்களுக்கு வேதமே கிடையாது. எங்க அத்தாங்க என்றால் எல்லாரும் நல்ல எங்களுக்கு ஒத்துழைப்பா இருந்தார்கள். எங்களுக்கெல்லாம் தெரியும். அதுல எங்களுக்கு இந்த பகுதியில் நாங்க ஒரு மாணவர்களா இருக்கும் பொழுது எங்களை ஊக்குவித்து அதில் சிறப்பா அந்த பேச்சு போட்டி, இது கட்டுரை போட்டிகள்லாம் நல்லா பண்ணி இன்னைக்கும் தமிழாய்ந்த ஒரு புலமை பெற்ற புலவர் மணி ஐயா அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வாழ்த்து அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த உற்றார் உறவினரை சேர்ப்பதற்கு வழி அமைத்து கொடுத்து இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அத்தான் அவர்களுக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அருப்புக்கோட்டையிலே பிறந்த சேதுராஜ் பிள்ளை குடும்பம் மகன்கள் மகள்கள் எல்லாம் விருந்து பார்ந்த குடும்பம். இந்த குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற பொறுப்பு
யாருக்கு இருக்கிறது என்றால் மூத்தவர் அவர் நம்மிடையிலே டெல்லியிலே இருக்கிறார். அதற்கு அடுத்த பொறுப்பில் இருந்த அத்தான் அவர்கள் பல்வேறு விதமான சங்கடங்கள் சூழ்நிலைகள் காரணமாக இத்தகைய ஒரு உறவு நிலையை உருவாக்குகின்ற சூழ்நிலை ஏற்படவில்லை. ஆனால் நம்முடைய மதிப்புக்கும் பாராட்டுவதற்கும் உரிய திருமதி பரமேஸ்வரருடைய நிகழ்வினை பொறுத்து இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி கொடுத்ததற்காக மீண்டும் ஒரு முறை அவரை நான் அன்போடு மரியாதையோடு வணங்கி இந்த நிகழ்ச்சியிலே பரமேஸ்வரியை மிக பெருமையாக பாருங்கள். எனக்கு ரெண்டு தான் கருத்து. ஒன்று, பரமேஸ்வரனுடைய விடாமுயற்சி உழைப்பு. தன்னிடம் படிக்கின்ற மாணவர்கள் மட்டுமல்ல, ஏன்னா நான் ஆசிரியர் பணியில் ஈடுபட்டதுனாலே சொல்றேன், படிக்கின்ற மாணவர்கள் மட்டுமல்ல, தான் சார்ந்திருக்கிற பள்ளியையும் சிறப்பாக உயர்த்த வேண்டும் என்ற அந்த விடாமுயற்சியின் உழைப்பு ஒன்று. இரண்டாவது முயற்சி, அந்த உழைப்புக்கு அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த திலகரையும் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் இரு துருவங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் வண்டி உருவாக போக முடியும். பரமேஸ்வரி சென்னை அருப்புக்கோட்டையிலே கடையாடி இருந்து கொண்டு வேலை பார்ப்பார்கள். ஆனால் அதற்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் சேகரித்து கொடுத்து வழிகாட்டக்கூடியவராக இருந்தவர் அருமை தம்பி திலகர். அதை மறைக்க முடியாத உண்மை. எனவே அவருடைய உறுதுணையோடு செயல்படுத்திய பரமேஸ்வரருடைய பணிக்கு பாராட்டுகளுக்கு தமிழக அரசு மற்ற பாரத அரசுடைய விருதும் கிடைத்தமைக்கு உள்ளபடியே நம்முடைய உறவினர் மத்தியிலே பெருமை பாராட்டுக்குரியது. அவருடைய பணி இத்தோடு முடிந்துவிடவில்லை. கடலாடியில் இருக்கின்ற பிற்பட்ட ஏழைகளுடைய மாணவ சொல்லுங்களுக்கு தன்னால் முயன்ற அளவுக்கு உதவி செய்து அந்த மாணவ செல்வனுடைய கல்வி அறிவு மேலும் வளர்வதற்கு உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி, வாழ்க வளமுடன் அல்லாது வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். எங்கள் அத்தான் புலவர் மணி அவர்களுடைய சகோதரர் கிருஷ்ணன், எங்க அக்கா விஜய் அக்கா, அவர்கள் ஒரு சௌராஷ்டிரா பள்ளியில ஒரு நல்ல நிர்வாகம் பண்ண ஒரு கணித பேர ஆசிரியர் அவர்களுடைய துணைவரான கிருஷ்ணத்தான் அவர்களும் வார்த்தைகளை வாழ்த்தி பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அத்தான் பாலத்தான்காரர், அவர் தான் இணைப்பு. இணைந்த கரங்கள் மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு வைக்கிறது ஈஸி, சேர்த்துக்கதான் கஷ்டம். இவ்வளவு உட்டார் வரணும்லாம் சேர்த்து குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துருக்காங்க. அதுக்காக இருக்கும் எங்க அக்காவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். பரம்புக்கு விருதுகிறதை பத்தி ஒரு ஆச்சரியம் கிடையாது. வந்து இப்ப விருதெல்லாம் விலைக்க வராங்க. இந்த விருது பரம்பு கொடுத்தனால விருது தான் தந்தை நினைச்சு பரம்புக்கு தன்மை கிடையாது. ஏன்னா உண்மையா உழைக்கூடியது எங்களுக்கு தெரியும். இந்த விருதுல பாதி பங்கு வந்து கிளாருக்கு உண்டு. எனக்கு இந்த பள்ளிக்காக, இந்த பள்ளி என் பள்ளி, மாணவர் என் மாணவர் என்று தங்களை அர்ப்பணிச்சுட்டாங்க. அந்த உழைப்பு கேட்ட உயர்வு கிடைச்சிருக்கும். ஆசியாவின் ஜோதி நேரு, ஆசிரியர் ஜோதி நம் பரம்பு சொன்னால் அது தப்பே கிடையாது. பரம்புக்கு ஏது ஓய்வு, காற்றுக்கு ஏது வேலி, கடலுக்கு ஏது அணை, மரபுக்கு ஏது ஓய்வு. நீ ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்த உத்தமி, நீ வாழ பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறேன். அவருடைய மகன் என்றுதான் சொல்ல வேண்டும். பரமேஸ்வரி திலகர் அவர்களின் முதல் மகனாக இருக்க வேண்டிய அவர் வந்து வளவன் ஒன்றும் நினைத்துக்கிற மாட்டாரு. அதாவது வீட்டுல போனீங்கன்னா தான் இருக்குது. அவங்க வீட்டுல கோகுலன் அவர்கள் சென்னையில் இருந்து வர முடியவில்லை. அந்த அன்னைக்கு ஒரு வாழ்த்து மணி அனுப்பி இருக்கிறார்கள். அந்த சகோதரி அகிலாதேவி அவர்கள் அந்த கவிதை மடலை வாசிப்பார். நல்லோரிடம் தேடி காத்திருந்த நாட்கள் முடிந்து கடலாடியில் கால் பதித்த நினைவுகள் என்றும் வசந்தமாய், கல்லாமை இல்லாமையாக்க கல்வி அன்னையாய், துவக்க பள்ளியில் கல்வி பணியை இனிதே துவக்கினாய். பெற்றோரின் ஆசியில், தமிழன்னையின் அரவணைப்பில், நின் பரிவான கவனிப்பில், மகிழ்ச்சியில் மாணாக்கள் பாடமாய் இல்லாமல் இயல் இசை நாடகத்தை விதைத்தாய் நீ. உன்னால் உருவாக்கப்பட்ட கல்வி பயிர்கள் அன்றே அறுவடை செய்யாமல் ஆலமரமாக்கினாய். பம்பரமாய் சுழன்றிட்டாய், பள்ளிகள் பல மாற்றப்பட்டாய். பணியென்றும் பாராமல் உயிரென்று சேவித்தாய். உன்னால் மேற்படிப்பு படித்தோர், மேலை நாட்டில் வசிப்போரின் சுகமான விசாரிப்புகள் டீச்சரை பற்றி.
வண்ண நிலத்தில் கல்வி வளம் சேர்த்து வளம் வந்தாய் நீ. அரிதான கல்வியை எளிமையாய் இயல்பாய் உணர வைத்து உயர்ந்தாய். கல்விக்கு கரையில்லை, கற்போர்க்கு குறையும் இல்லை. தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. என்றோ இறைப்பாடலை மாற்றிட்ட நின் பெருமை மறக்கவில்லை. என்றோ மக்களால் பட்டா வாங்கி வைத்த விருது, என்றோ மக்களால் பட்டா வாங்கி வைத்த விருது இன்று அரசால் பத்திரம் செய்யப்பட்டது. யார் கூறியது உனக்கு ஓய்வில்லை ஓய்வென்று? இன்றும் உன் திண்ணை பள்ளிக்கூடத்தில் பல மாணவர்கள் புத்தகமும் கையுமாய். இந்த பாச கூட்டத்தில் இல்லாத குறை தவிர வேறொன்று. அன்பு மகன் கோகுல சொல்லிட்டேன் சந்தோஷம் ரொம்ப. சரிப்பா சரிப்பா சரி 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 சரி. உறவுகளை பார்க்கறதே அரிதான இருக்கிற இந்த சமயத்துல இது ஒரு சந்தர்ப்பம். எல்லாரையும் பார்த்து அளவலாவே பேசுறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஆசிரியர் சமுதாயத்துக்கே ஒரு பெருமை தேடி தந்த மாதிரி எனக்கு உண்மையிலேயே போன வருஷம் அலுவலர் கோட்டத்துல வாங்கும்போது நல்லாசிரியர் விருது வாங்கும்போது போய் பார்க்கணும் ஒரு ஆசை. போயிட்டேன், கோவில் கூட்டிட்டு போயினா நான் பார்க்க முடியல. ஏதோ அங்கே போய் காலையாவது பயிற்சி முடிஞ்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு ஆசிரியரா இருந்து எனக்கு இது ஒரு பெருமை. ஆசிரியர் சமுதாயத்துக்கே, அதுவும் நம்ம குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு விருது வாங்கின தங்கைக்கு என்னுடைய பாராட்டுகள். அம்மாவும் அப்பாவும் இருந்து எப்படி வாழ்த்துவாங்கன்னு எனக்கு அம்மா அண்ணன் வாசிக்கும் போது அம்மா அப்படியே பேசுற மாதிரியே இருந்தது. அப்படியே அம்மா நிறைய சாமியை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு தான் வாழ்த்துவாங்க. அதே மாதிரியே இருந்தது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. பரமுக்கு இன்னும் நிறைய இதே மாதிரி ஆசிரியர் பணியில தொடர்ந்து இன்னும் நிறைய செய்யணும். பணியிலிருந்து நிறைவு பெற்ற மாதிரி நினைக்க கூடாது. இன்னும் நிறைய இதே மாதிரி உதவிகளை மற்றவங்களுக்கும் செய்யணும். நமக்கும் நல்ல உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சு வாழ்த்துறேன். மருமகன் என்றும் மருமகன் சும்மா 2 வார்த்தை பேசு. கடலாடியில வீடியோ நன்றி. பேச தெரியாது டீச்சர் 3 வாரம் படிச்சு கடலாடி ஆத்தியார் மாணவன் வந்து கிடைக்கிற பெருசு. அந்த நிலையில் வந்து வாழ்க்கையதற்கு நன்றி. அவர்களுக்கு எப்பொழுதுமே ரமேஷ் வந்து இல்லைன்னா ரொம்ப அவர்தான் சார் பாராட்டு எல்லாமே. ஆமா, நீ அங்கிட்டு எல்லாரும் வாழ்த்துனாங்க. அத்தாச்சி யாராவது வாழ்த்தணும்? அத்தாச்சி வாழ்த்துறதுக்காக எங்க வீட்டுக்காரங்க ஒரு பாட்டாவே பாடி அத்தாட்சியை வணங்குகிறேன், அகமகிழ வாழ்த்துகிறேன். நல்லாசான் விருது பெற்ற நன்மகளை போற்றுகிறேன். அத்தாட்சியை வணங்குகிறேன், அகமகிழ வாழ்த்துகிறேன். அறிவாற்றல் செயலாற்றல் அனைத்திலுமே சிறந்து நின்றாய். அறிவாற்றல் செயலாற்றல் அனைத்திலுமே சிறந்து நின்றாய். நம்பிக்கையை நம்பி நின்றாய், உன்னறிவில் உயர்ந்து நின்றாய்.
நம்பிக்கையை நம்பி நின்றாய், உன் அறிவில் உயர்ந்து நின்றாய். அறிவு வறுமையினை விரட்டி போராட ஆராய்ந்து வாழ வழி கண்டாய். அறிவு வறுமையினை விரட்டி போராட ஆராய்ந்து வாழ வழி கண்டாய். அறிவை தெளிவாக்கி திறமை உறுதியுடன் அறிவு ஒளி வீசும் விளக்கானாய். அத்தாட்சியை வணங்குகிறேன், அகமகிழ வாழ்த்துகிறேன். கசடரவே கற்பதற்கு கற்கும் முறை பல தந்தாய். கசடரவே கற்பதற்கு கற்கும் முறை பல தந்தாய். கல்வியாளர் பல போற்ற கருத்துடனே கல்வி தந்தாய். கல்வியாளர் பலர் போற்ற கருத்துடனே கல்வி தந்தாய். கழனி மேட்டிலே உழைப்பவன் பிள்ளைக்கு கணினி கல்வியும் கற்று தந்தாய். கழனி மேட்டிலே உழைப்பவன் பிள்ளைக்கு கணினி கல்வியும் கற்று தந்தாய். உழைத்த உழைப்புக்கு உயரிய விருதை தலைநகர் டெல்லியில் பெற்று வந்தாய். அத்தாட்சியை வணங்குகிறேன், அகமகிழ வாழ்த்துகிறேன். நல்லாசான் விருது பெற்ற நன்மகளை போற்றுகிறேன். அத்தாட்சியை வணங்குகிறேன், அகமகிழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். எனக்கு கிட்டிய இந்த வாய்ப்புக்கு பெரும் மகிழ்ச்சி நான் மட்டும் கொள்ள முடியாது.
என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கு முதலில் வணக்கம். என்னை பெற்றெடுத்த நேரம் என் தாய் கூறுவாள் எப்படி என்று தெரியுமா? கண்ணே, உனக்கும் ஆனந்தத்திற்கும் 3 வருஷம் இடைவெளி என்று கூறுகிறோமே, அது ஏன் என்று கேட்டவனுக்கு கூறினார்கள், நீ வேண்டாம் என்று கடுகரைத்து குடித்தேன், கண்ட மருந்தையும் சாப்பிட்டேன், அதுவில் நீ இப்ப செல்லாமல் என் கருவில் உருவாகி இன்று வரை இறுதி வரை என்னை காப்பாற்றினாய் என்று. அந்த தாய்க்கு நான் கொடுத்த பரிசுதான் என் ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று கூறி ஒவ்வொரு நாளும் என்னுடைய செயலை சிறப்பாக செய்தேன். அது என் தாய்க்கு நான் கூறும் நன்றி. இரண்டாவது கூறினாள் என்றால் என் தந்தையை தான் கூற வேண்டும். அவருக்கு காலம் என்றால் மிகவும் பிடிக்கும். அந்த காலத்தை மதிக்காவிட்டால் எந்த பிள்ளையிடம் பேசவே மாட்டார்கள். ஒரு பேருந்துக்கு செல்ல வேண்டும் என்றாலும் குறிப்பிட்ட நேரத்திற்குள் செல்ல வேண்டும். எந்த பொருளை எடுத்து சென்றாலும் அரை மணி நேரத்திற்கு முன்பாக எல்லாவற்றையும் எடுத்துவை என்று கூறுவார்கள். அந்த காலம் கொடுத்த பரிசுதான் எனக்கு நல்லாசிரியர். என்னிடம் பணியாற்றும் சக ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் பாராட்டும் போது கூறும் வார்த்தை, குறிப்பிட்ட நேரத்தில் செல்லவிட்டால் என் தலைமை ஆசிரியர் என்னிடம் பேச மாட்டார் என்று. நான் அவர்களிடம் கூறுவேன், நீயே லேட்டாக வந்தால் உன் மாணவனை எவ்வாறு அதட்டுவாய் என்று கூறுவேன். அவன் காலம் தாழ்த்தி வந்தால் எவ்வாறு கூற முடியும்? ஏன் வந்தா என்று கேட்க முடியுமா? இந்த ஒரு சொல்லுக்கு கிடைத்த பரிசு மிகவும் சிறந்த பரிசு என்று நான் கூறுவேன். என் 2 சகோதரர்களும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னை வாழ்த்தினார்கள். அந்த வாழ்த்துறையை கேட்க முடியவில்லை, மனக்குமரல். ஆனாலும் ஒரு ஆனந்தம். அந்த தாய் தந்தையருக்கு முதலில் நன்றி. உற்றார் உறவினர் என்னை பாராட்டி மகிழ்ந்தார்கள். அந்த உற்றார் உறவினர்களுக்கு நன்றி. எங்கள் வீட்டு தோட்டத்திலே இன்னிசை குயில்கள் எப்போதும் ரிங்காரம் பாடிக்கொண்டே இருக்கும். எல்லோரும் கவிஞர்கள் தான், யாரையும் குறை கூற முடியாது. ஏடெடுத்தால் கவி பாடி விடுவார்கள், எழுதி விடுவார்கள், கவிஞராக மாறி விடுவார்கள். யாரும் சளைத்தவர்கள் அல்ல. 60 வயதில் 6 வயதிலிருந்து 60 வயதில் உள்ள அனைத்து என்னுடைய உடன்பிறப்புகளில் இருந்து என்னுடைய செல்வங்கள், மழலை செல்வங்கள் என் மனதில் நின்ற கோகுலன் ஆற்றிய உரையை கேட்டு எனக்கு இன்றும் மனம் நெகிழ்கிறது. அதை என் அகிலா வாசித்தாள், அவளால் வாசிக்க முடியவில்லை. அதை என் மகன் வாசிக்க வேண்டும், அதற்கு உயிர் இன்னும் இருந்திருக்கும். அவன் இல்லாததான் எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. உங்கள் முன் அடுத்து நான் கூறுவது என்னவென்றால், என் சகோதரர்கள் எல்லோருமே இங்கு இருக்கிறார்கள். ஆனால் இந்த இன்னுயிரை எனக்கு அளித்து என்னை ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்த்து நன்முறையில் படிக்க வைத்து அதற்காக 100 ரூபாய் சம்பளத்தில் சிவகாசியில் சென்று நான் பணியாற்றினேன். நீ சிறப்பாக பணியாற்ற வேண்டுமா, நீ நன்றாக வர வேண்டும் என்று வாழ்த்திய என் அன்பு சகோதரர் சேது பாஸ்கரன் இங்கு இல்லாதது எனக்கு மிகவும் மனக்கவலையாக இருக்கிறது. இந்த இன்னுயிர் இருப்பது என்றால் அவரால் தான். என்றோ நான் மறைந்து இருப்பேன். எனக்கு இந்த உயிரை கொடுத்த அந்த அண்ணா இல்லாதது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எத்தனை வாழ்த்துக்களை வாங்கினாலும் உண்மைக்காக நான் கூறுகிறேன். நான் அவரை எப்படியேனும் நம் குடும்பத்தில் இணைத்து விட வேண்டும் என்று 20 ஆண்டுகளுக்கு பிறகு முயற்சி எடுத்தேன். அவர்களுக்கு நல்ல காலம் இல்லை என்றுதான் கூற வேண்டும். நம்மோடு இணைவது வழியக்க நானால் சென்று அழைத்து என் அன்னையையும் பார்க்க வைத்தேன். அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை. அது ஒன்றுதான் இன்றைய மனக்குறைவை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏதேனும் குறை இருந்தால் அத்தனையும் மற்றொன்று நான் கூற வேண்டும் என்றால், கடலாடியிலே என்னை வந்து ஒரு வித்தாக பதித்து விட்டு சென்றால் என் அன்பு சகோதரி சரஸ்வதி அவர்கள். அந்த வித்தை விழுதாக்கி பெரிய மரமாக்கி கனியாக காயாக எல்லாம் செய்ய வைத்தது என் துணைவர் திலகர் அவர்களுக்கே சரி. எந்த கூட்டம் என்றாலும் நான் செல்ல வேண்டும் என்றால் பேச வேண்டும், பட்டிமன்றத்தில் பேச வேண்டும், அந்த கூட்டத்திற்கு செல்ல வேண்டும், இந்த கூட்டத்திற்கு எல்லா பணியை செய்தால் கலந்து கொள். எதற்கும் உறுதுணையாக இருந்து நான் என்ன செயல் செய்ய வேண்டுமா, மேற்படிப்பு படிக்க வேண்டுமா, தம்பி அவர்களுக்கே தெரியும். அத்தனை உறுதுணையும் செய்தவர்கள் எனது ஆணிவேரே அவர்கள் தான். என்னுடைய பக்க பலம் அவர்கள் இல்லை என்றால் எனக்கு இந்த நல்லாசிரியர் விருது வாங்க முடியாது. அவ்வளவு செயல்களையுமே நான் செய்வதற்கு பக்க பலமாக இருந்து என் வாழ்க்கை துணைவர் என்பதில் மிகவும் பெரும்பங்கு வைத்தவர் என் அன்பு துணைவர். மிகவும் பாராட்டக்கூடியது. 2 நாத்தனாமார்கள் போட்டி ஓட்டுக் கொண்டு எங்களை பெற்றெடுத்தது 7/1/54. இருவரும் ஒரே நாளில் பிறந்தோம். அதான் 50-50 இருந்து எல்லா பணிகளையுமே நாங்கள் செய்து விட்டோம். இளையவரே எனக்குரியவரே என்று நான் முன்னால் பிறந்தேன். 2 மணி நேரத்திற்கு பின்னால் அவர்கள் பிறந்தார்கள்.
அந்த பெருமைக்கெல்லாம் உரியவர் திலகர் சார் அவர்களே என்று கூற வேண்டும். எனது உடன் பணியாற்றும் சக ஆசிரியர்கள் கூறுவார்கள், அனைவரையுமே அக்கா, எப்பொழுதுமே தம்பி, அண்ணா என்றுதான் கூறுவார்கள். ஆனால் எங்க அக்கா மாப்பிளைய மட்டும் அவங்க எப்படி கூப்பிடுவாங்க, சார் என்று கூப்பிடுவார்கள் என்று சொல்வார்கள். அன்று முதல் இன்று வரை சார் என்று அழைத்தது எனக்கு பாதி பங்கு உண்டு. டீச்சர் சார் 50-50. நல்லாசிரியர் எல்லாத்திலுமே சக பங்கு வகித்த முதல் நன்றியை நான் கூற வேண்டும் என்றால் என் ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கு பிறகு அவர்களுக்கே நான் கூற வேண்டும். இன்றைய நிகழ்விலே என் அண்ணன்மார்கள் வழங்கிய பரிசுகளை காட்டிலும் அவர்கள் பாராட்டிய விதங்கள் எனக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. இன்று போல இந்த குடும்பம் என்றும் தலை தோன்றி ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். என் அன்பு தாய் தந்தையும் என் சகோதரி தேவியும் அதற்கு வழிகாட்டிய அனைவரையும் நல்வாழ்த்துக்களுடன் நல்ல உடல் நலத்தோடு பேணி காக்க வேண்டும் கூறிய அனைவருக்கும் நன்றி. கோவிந்தன் ஐயா அவர்கள் பேச்சு இருக்க வேண்டியது தாமதித்து வந்தாலும் அவர்கள் வரவில்லை என்ற ஒரு ஏக்கம் இந்த நேரத்தில் முடிவு பெறும் நேரத்தில் இந்த ஊர்ல மதுரையில கோவிந்தன் சொன்னா எல்லா கடைக்காரங்களும் ஒழுக்கமா இருப்பாங்க, இடையில குறைவில்லாம இடம் போடுவாங்க, எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க, தைரியமா வாங்க. இன்னைக்கு வெங்காய கடையில ஒழிச்சது அவங்கதான், அந்த சாக்கு திராச எல்லா எலக்ட்ரானிக்ஸ் திராச பூரா இது பண்ணி நீங்க பேப்பர்கள்ல பாத்திருப்பீங்க. கோவிந்தன் அவர்கள் உதவி ஆணையர் அப்படின்னு தொழிலாளர் துறை உதவி ஆணையர் அவங்க இன்னைக்கு மதுரையை செம்மைப்படுத்தி எல்லா கடைகள்லயும் அவர் போன் நம்பர் இருக்கும். ஒரு போன் நம்பர் கேட்கணும்னா எங்கேயும் போகல, எந்த கடையில போய் பார்த்தாலும் அவர் போன் போட்டுருக்கோம் உதவி ஆணையர் அப்படின்னு சொல்லி. அவ்வளவு சிறப்பு பெற்றவர். அவங்களுடைய டீச்சர், அவருடைய டீச்சர் அவங்க அக்கா, அவங்க ஊரை ரொம்ப மேன்மைப்படுத்திதான் அதுல ஒரு ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு வளமைப்படுத்திருக்காங்க. அதுதான் குடலாடி நடிந்த நன்மக்கள் சீர்மை வர. குடலாடி நடிந்த அது பொருள் புரிஞ்சிருக்கல. குடலாடி நடிந்த நன்மக்கள் சீர்மை வர தூய தொண்டாற்றி நற்பெயரை ஈன்றெடுத்தாள் என் மகளே. அப்பா வாக்கியம் பொருத்தமா இருக்கு. நீங்க அந்த நேரத்துல வரல, வாழ்த்து வர்றது. அனைவருக்கும் வணக்கம். அக்காவை வாழ்த்துவது தந்தையை கொடுத்த ஒரு பாக்கியமாக பாராட்டலாம். இது தேசிய நல்லாசிரியர் விருது. ஏற்கனவே தமிழ்நாடு அளவில் விருது பெற்றவர்கள். விருது பெற்ற உடனே அவங்களுடைய 50-50 திலகர் சார் சொன்னாங்க, தேசிய நல்லாசிரியர் விருதும் அக்காவிற்கு வாய்ப்பு இருக்கிறது அன்றே சொன்னார்கள். கண்டிப்பாக கிடைக்கும். இது உண்மையிலேயே தகுதியானவர்களுக்கு இந்த தேசிய விருது உரிய முறையில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல மாற்று கருத்தை கிடையாது. ஏன்னா அவங்களுடைய அந்த ஒர்க் ஆஸ்பெக்ட பார்த்து எனக்கு படிக்கிற காலத்திலேயே அக்கா பக்கத்து வீடு தான் இவங்களுடைய அடுத்த வீடு. இன்னைக்கு நான் இந்த லெவலுக்கு இன்னைக்கு நான் HRMC டிபார்ட்மெண்ட்ல குரூப் 2 சர்வீஸ்ல வேலை பார்த்தேன். அந்த பணி விட்டுட்டு அடுத்து டிஆர்பி எழுதி கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொஃபஸரா ஒரு 11 இயர்ஸ் வேலை பார்த்துட்டு குரூப் 1 சர்வீஸ்ல இன்னைக்கு அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்க மாதிரில. இதற்கெல்லாம் இவங்களுடைய தொடர்புகள் இருந்ததுனாலதான் எங்களுடைய கடலாடி பகுதிக்கு வந்திருந்த மக்களுக்கு எல்லாம் தெரியும் அது எவ்வளவு வறட்சியான பிரதேசம். அந்த இதுல இருந்து ஒரு 3வது டிபார்ட்மெண்ட் போட்டி தேர்வுகள்ல எழுதி வர்றது மிக கஷ்டமான ஒரு இது. அப்படிப்பட்ட இவர்களுடைய தொடர்பு, இந்த குடும்பத்தினுடைய தொடர்பு எங்க குடும்பத்துக்கு கிடைக்கப்பட்டது ஆண்டவனுடைய கிருபை. இவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. ஆண்டவனுடைய நம்பிக்கை இவங்களுடைய ஃபேமிலி குறைவு. பட் எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டு. அக்காட்ட நாங்க படிக்கிற காலத்து ஆர்கியூமெண்ட் செய்தி அந்த ஒளியும் டிவி 80கள்ல 90 நினைக்கிறேன் 80 லாஸ்ட்ல ஒளியும் டிவி அவங்க வீட்டுல இருக்கு. நான் போட்டி தேர்வு எழுதக்கூடிய காலங்கள்ல அக்கா வீட்டுல கரெக்டா 8 மணிக்கு போயிருப்பேன் நியூஸ் கேட்க. எல்லாமே இன்னைக்கு நான் சிறப்பானது இந்த அக்காவும் அவங்க சார் அவங்களுடைய குடும்ப கூட உறவு. இவர் மாமா எனக்கு இன்னொரு மாமா தான், பொண்ணு கொடுக்காத ஒரு மாமா. ஏன்னா எங்க மாமாவுடைய தம்பி இல்ல, அதனால மகன் என்னுடைய மகன் தான் சொல்லுவாங்க. அக்காவுடைய பணியை மட்டும்தான் ஏதாவது ஒரு இதை பிள்ளைகளுக்கு செய்யணும்.
அந்த சிந்தனை அவருடைய உணர்வுகளே கலந்துகிட்டவங்க. நாங்க படிக்கிற காலத்திலே, இன்னைக்கு நாங்க பதவிகள் இருக்க அது ஒரு சாதாரண விஷயம். படிக்கிற காலத்திலே இவங்கிட்ட இருந்து நாங்க கற்றுக்கொண்டது, அந்த பள்ளிக்கு கரெக்டா இதுக்கு போறது, எந்த வித இதுவும் இருக்காது. நான் கூட சொல்லுவேன், எங்க குழந்தைகளை அனுப்புறதுக்கு, எங்க அக்கா குழந்தைகளை நாங்க வளர்க்குற குழந்தைய டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருப்பேன். என்னை மேனேஜர் பிக்ஸ் பண்ணோன்னு அக்காவுக்கு நாம இருக்கேன்னு நினைச்சல, தம்பி இனிமே எழில் டைம் ஆச்சுன்னு சொல்ல மாட்டிய, கலா டைம் ஆச்சுன்னு சொல்லுவீங்க. எப்ப இது 92ல அவங்க சொன்னாங்க. 92ல இனிமே இந்த பிள்ளைகளை விட்டுருவீங்க, உங்க வீட்டுக்காரமா கலா டைம் ஆச்சு நீங்க கத்திக்கிட்டே இருக்க போறீங்க. அவ்வளவு ஒரு சின்சியரா இருந்ததுக்கு அரசாங்கம் அதை அங்கீகரித்து இன்னைக்கு ஒரு தேசிய விருது என்பது சாதாரண விருது அல்ல. அதாவது உண்மையிலே பெருமைப்படத்தக்கது. அவர்களோடு பணியாற்றக்கூடியவர்கள் மட்டுமல்ல, உறவினர்கள் மட்டுமல்ல, தோழிகள், நண்பர்கள், அவர் சாருக்குள்ள ஒரு பெருமை. இப்படி ஒரு பொக்கிஷத்தை மனைவியாக அடைந்ததற்கு உண்மையிலே இவங்க சொன்னாங்க, இந்த அளவுக்கு எங்களுக்கு சாரம் உற்ற துணையாக. ஏன்னா இவங்க எம்பில் படிக்கிறதுக்கு ஏன்ட்ட என்ன காலேஜ் ப்ரொஃபசர் கச்சோடியா இருந்தேன் சிவகங்கை ஆடியம் காலேஜ்ல. அப்ப ஏன்ட்ட ஸ்டூடெண்டா இவங்க பதிவு பண்ணும்போது அவர் தான் வருவாங்க. ஸ்டூடெண்ட நம்ம பார்த்ததே கிடையாது. அவங்கதான் வருவாங்க. நான் பணி மாற்றம்னால வேற துறைக்கு, தொழிலாளர் துறைக்கு வரும்போது நான் இதுல கவனம் செலுத்த முடியல. அப்ப கூட சொன்னேன், சார் அக்காவுக்கு நான் உதவி பண்ண முடியல, ஏன்னா அவங்க தீசிஸ் எம்பில் தீசிஸ் முடிக்கிறது. அதனால வேற ஒரு கைட நீ பாத்துருங்க அப்படின்ட்டு சார் தான் அடைவாங்க. அக்காவுக்காக அந்த பட்டம் வாங்கினதுக்கு அதுல 50% அவருக்கு தான் சார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை சத்தம் பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி மருமகனும் அப்படிதான். நாங்க 2 பேரும் கிரிக்கெட் விளையாடுவோம். சும்மா படிக்கிற அதை எம்பில் முடிச்சுட்டு வீட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது பொழுதுபோக்குல தம்பி எனக்கு ஒரு பொழுதுபோக்கு வந்து இவங்க வீடு தான், வேற எங்கேயும் இல்லை. எல்லாட்டும் படிச்சுக்கிட்டு இருப்போம், படித்து தனியா படிச்சுட்டு. அதனால இந்த உண்மையிலே இதுல என்ன விட்டு போச்சுன்னா, மாமா போன் பண்ணும்போது வியாழக்கிழமை இந்த சிவகாசி ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லா லேபர் செக்ரட்டரி எங்க எல்லா 6 அமைச்சர்களும் இருக்கும் போது மாமா போன் பண்ணாங்க. அந்த 2-3 நாள் நாங்க நைட்டு தூங்க போனது 2:30 மணி, காலையில 6 மணிக்கு சரிக்கிட்டு வரும். இதுல நான் எங்க கலாவுக்கு இன்னும் தெரியும், மாமா போன் பண்ணோன்னு எனக்கு எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதை ஐயோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நேரம் நானும் என்னுடைய நண்பர்லாம் வேற ஒரு இடத்துல வந்தோம். நேர ஒரு இடத்துக்கு போயிட்டு எப்படியாச்சும் இதுல கலந்துக்கணும், ஏன்னா இது வந்து வாழ்க்கையில நான் செஞ்ச தவறாயிடக்கூடாதுங்கிறதுக்காக பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓடோடி அக்காவை பாராட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா இந்த குடும்பத்துல எந்த நிகழ்வா இருந்தாலும் அது எங்களுடைய பதிவு இருக்கும், என்னோட வருகை இருக்கணும். அதுக்காகத்தான் உணர்வுபூர்வமாவே இதுல கலந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. மாமா போன் பண்ணும்போது 1/2 மணி நேரத்துக்குள்ள வேற எந்த நான் இருந்த வேலையை அப்படியே விட்டுட்டு அப்படியே நேரம் இங்க வந்து கலந்துக்கிட்டு இது மாதிரி எல்லாரும் அக்காவும் சொன்னாங்க. எனக்கு குடும்ப எல்லாமே எனக்கு தெரியும். அம்மாவும் தெரியும், அப்பா அருப்புப்பட்டியில் இருக்கும்போது தெரியும், அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். கொஞ்சம் இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு இதை ஏண்ட ஒரு 5 நாளைக்கு முன்னாடி மறுமையான ஒரு இடத்துல நல்லா சிறப்பா செய்யணும். நான் அருமையான ஒரு ஏசி காலில் எங்க அக்காவுக்கு அப்படி இருக்கு. இது எனக்கு ஒரு மேட்ரே இல்லை. அது சங்கம் ஹோட்டலா இருக்கட்டும், பாண்டியன் ஹோட்டலா இருக்கட்டும், மறுமையில இது ஒரு ஏற்பாடு பண்ணணும், ஒரு ஹால் மட்டும் பண்ணணும்னா ஒரு இது இல்லாம எல்லாம் நான் என்னுடைய இதுல நான் பண்ணிருக்கேன். இது ஆனா இதுல என்ன சிறப்புன்னா நம்ம வீட்டுல வச்சு பண்றது. அதனால ரொம்ப உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. தேசிய விருதுகள் வாங்கிட்டாங்க, இன்னும் இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. ஐநா சபையில கொடுத்தாங்க. அந்த அளவுல உண்மையிலேயே அக்கா அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்க குடும்பத்து சார்பாகவும் பாராட்டுதலையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து என்னை வாழ்த்தல எங்களுக்கு எல்லாமே அவங்க 2 பேரும் தான். யாருக்கு அந்த அவார்டு எப்படி கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லிட்டு இருக்காங்க இப்படி கொடுத்தா அப்படி வந்துருங்க. உழைத்த உழைப்பு வேருக்கு இவ்வளவு பெரிய புக்கு போட்டிருக்காங்க, இவ்வளவு பெரிய புக்கு. அவங்க ஒவ்வொருத்தரை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இதில் குறிப்பிட்டுள்ள இடங்களை பற்றி குறிப்பிட்டுள்ள கருத்துக்களை மட்டும் கூறுகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அன்னை கொடுத்த குரல் வளம். இந்த குரல் வளத்திற்கு முதலில் மதிப்பு. ரேடியோ ப்ரோக்ராம் 2 பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்கூல்ல வந்து செஞ்சு டெஸ்ட் எடுத்ததுல வந்து குரல் வளத்துல எனக்கு சாய்ஸ் கொடுத்தாங்க. மறுபடியும் சின்னஞ்சிறு வயதில் லெனின் என்ற தலைப்பிலே நான் திருச்சி வானொலி நிலையத்தில் ஒரு
இதை எடுத்திருக்கேன். ரெண்டாவது வந்து இந்த சுகாதார குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் உதவித்தொகை வாங்கி கொடுப்பதில் வந்து எங்கள் பள்ளிக்கூடம் தான் ஃபர்ஸ்ட். ஒரு 50,000 நாள் வாங்கிடுவோம். எல்லா பிள்ளைகளும் சேர்த்து விட்டுருவோம், ஒரு பிள்ளைய கூட விட மாட்டேன். அதுல ஒரு சிறப்பு. அடுத்து வந்து கரிசக்குளம் என்று ஒரு ஊர், அந்த ஊர்ல தான் எங்க அக்கா ஒன்று விட்டுட்டு போனாங்க வேலைக்கு. அந்த வீட்டுல அங்க போனா எல்லா வீடுமே நல்ல வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வீட்டுல இந்த வீட்லயுமே கதவு இருக்காது. அது நல்ல வீடு அவங்களுக்கு. ஆனா எப்படிப்பட்ட மக்கள் வந்து அத வந்து பள்ளிக்கூடத்திலேயே வந்து எஸ்ஐ இவங்க எல்லாம் வந்து பேட்டி எடுத்தாங்க. பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளே வாரதில்லை என்று. அப்பொழுது ஒரு 70 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்கள வச்சு பாராட்டிட்டு போய் அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஒவ்வொரு குருவாடி கரிசக்குளம் கடலாடி என்ற பக்கத்து கிராமங்களில் பூரா பணியாற்றியல அந்த பிரசிடென்ட் வந்து நல்லபடியா அந்த டீச்சர் பாப்பாங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்த பாராட்டு முறைகள். உடல் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு வந்து கணக்கெடுத்து அந்த கடலாடியில எத்தனை பிள்ளை இருக்காங்க கணக்கெடுத்து கொடுத்து அவங்களுக்கு பூரா இன்று வரை உதவித்தொகை வாங்கி கொடுப்பதில் மிகவும் ஆர்வமுள்ளவனாக இன்றும் செய்வேன், இனிமேலும் அவர்களுக்காக செய்வேன். அதற்காக எங்கள் பள்ளியிலே பகல் நேர காப்பகம் என்று ஒன்றை நிறுவி அதற்கு ஆசிரியரை போட்டு நான் சென்றால் அந்த பிள்ளைகள் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். எப்பொழுது ஜேடி வந்தாலும் பரமேஸ்வரி டீச்சர் கூட்டு போங்கன்னு எழுதி. அப்பொழுது விஜயகுமார் என்பவர் முதலில் ஏவியல் பற்றிய அறிவு வந்திருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு 20 நாள் தான் அவர் விஜயகுமார் பாராட்டிட்டு எங்க ஸ்கூலையும் பாராட்டிட்டு நாங்களே சாப்பாடு ஓட்டோம், எங்க சாரையும் பாராட்டிட்டு போயிட்டாங்க. அது ஒரு வாய்ப்பு. அடுத்து வந்து சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாச்சும் எழுதிக்கிட்டே இருப்பேன். என்னென்ன இயக்கம் வருதோ கல்வித்துறை மாற்றங்கள், அனைவருக்கு கல்வி இயக்கமா, மாவட்ட தொடர்பு கல்வி இயக்கமா, அந்த இயக்கங்களை பத்தி வில்லடி பாட்டுன்னு எழுதிருக்கு. அந்த வில்லடி பாட்டு கடலாடி முழுவதும் சென்றிருக்கு. அப்புறம் ஏவியலை பத்தி பாடல்கள், அந்த பாடல்கள் வந்து இந்த சூ சூ மாறி கண்டலக்களை பாடிக்கிட்டே சொல்லுவாங்க. அந்த பாடலையே மாற்றி அந்த ஏவியல்ல என்னென்ன அங்க இருக்கோ அத்தனையும் வச்சு ஒரு பாடலை எழுதிட்டேன். எல்லா பிள்ளைகளுடைய குரலும் அந்த பாடல் தான் பாடும். இப்படி எப்பொழுதுமே சும்மாவே இருக்க மாட்டேன். இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் சேர்த்துருச்சு. அதைத்தான் தொகுத்து இங்க இதுல போட்டுருக்காங்க. இந்த புக்ல அந்த டிவாய்ஸ்ல போய் மொத்தமா கொடுத்துருணும். எல்லாத்தையுமே எடுத்து போட்டோஸ் காப்பியோட ஆதாரமா கொடுக்கணும். அதை அவங்க செலக்ட் பண்ணி இதுக்கு வந்து மாவட்டத்துக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் வரும். அதை அவங்க சரி பண்ணி அங்க அனுப்புவாங்க டைரக்டரேட். அந்த டைரக்டரேட் எல்லாருமே உட்காந்து அதுல செலக்ட் பண்ணி மேல அனுப்புறதே இந்த தேசிய நல்லாசிரியர். அதுல எனக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல நான் சென்ற 30 ஆண்டுகளில் எனக்கு கிடைத்த பரிசு என்றால் மிகவும் சந்தோஷம். கொடுக்கப்பட்டது அந்த வெள்ளி மெடல் 25,000 ரூபாய். அப்புறம் 2 டயர் ஏசிக்கு 2 பேர் 1+1 கொடுத்தாங்க. ஆமா, இனிமே வாழ்நாள் பூரா நானு ட்ரெயின்ல போலாம், ஓசியா போலாம். டோல்கேட்ல இப்படி ஒரு கார்டை காமிச்சு அவங்க காசு வாங்க மாட்டாங்க. 2 பேருக்கு அப்படி இருந்தா அறிந்து கொண்டு வருங்கால ஆசிரியர்கள் இதற்காக முயற்சி செய்து நல்ல தொண்டாற்ற வேண்டும், நல்ல கல்வி கற்பிக்க வேண்டும் என்று கேட்டு. அதுபோல கணினி வழி கல்வி என்பது எங்கள் பள்ளியில் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழா வந்து சிறப்பா நடைபெறதுக்கு வந்து உறுதுணையா இருந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு வந்து நம்ம எல்லாரும் இந்த நேரத்துல நன்றி சொல்லணும். அடுத்து வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து ஒரு மன திருப்தியோட நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா தாத்தா அம்மாச்சியோட ஆசி வந்து இங்க கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு வந்து நிறைய தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து வந்து எங்க அப்பால இருந்து எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு இந்த விழா வந்து யாருமே எதிர்பார்க்கல. சும்மா ஒரு சாதாரணமா எல்லாரும் சேர்ற இடமா தான் நினைச்சோம். ஆனா அது வந்து இவ்வளவு சிறப்பா நடக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு அடித்தளமிட்ட மாமாவுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இதுக்காக வந்து அவங்க நிறைய பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள், மற்ற எல்லா பிரச்சனைகளும் இருந்தாலும் இந்த வயசான காலத்திலயும் வந்து இதுக்காக எல்லாத்தையும் திட்டமிட்டு எந்த குறையும் இல்லாம வந்து பண்ண அந்த விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா நன்றி சொல்லணும். இதுல மாமாவோட இதுக்கு உறுதுணையா எல்லா விஷயத்துல இருக்கிற அத்தைக்கு வந்து இந்த நேரத்துல வந்து நன்றி சொல்லணும். அடுத்து வந்து மாமா அத்தை கோட்டை தாண்டாம அதன்படியே நடக்கிற அவங்க அரவன், அமுதன், அருணன் 3 பேருக்கு வந்து நன்றி சொல்லுவோம். இதுல குறிப்பா வந்து இன்றைய விழாவுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது, பின்னாடி வந்து இதுக்கு இருந்தது வந்து அரவன் தான். இந்த சாமியானால இருந்து இந்த மாதிரி விழா வந்து ஒரு பக்கா ப்ரொஃபஷனலா நல்ல இந்த மாதிரி பண்றதுக்கு வந்து அரவன் வந்து
வந்து நிறைய வேலை பார்த்தாப்ல. அதனால அரவனுக்கு வந்து சிறப்பா வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த நேரத்துல வந்து ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இது வந்து எனக்குமே தெரியாது என்னன்னு இன்னைக்கு நடக்குது. நானும் இன்னைக்கு தான் வந்தேன். ஆனா எல்லாருமே வந்து ரொம்ப சஸ்பென்ஸ். இந்த அளவுக்கு வந்து இந்த பிளக்ஸ்ல இருந்து இந்த கிஃப்ட் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து செஞ்சதுக்கு வந்து உண்மையிலே அரவனோட பங்கு வந்து நிறைய இருக்கு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி அருணத்தான்னு சொல்லணும். அவங்களும் வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து உறுதுணையா இருக்காங்க. உங்க அத்தை ஒண்ணு செய்யலையா? எங்க அத்தை ஒண்ணும் செய்யல. அதனால கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து பாராட்டுதல் தெரிவிக்கணும். அடுத்து வந்து எவ்வளவு இந்த வயசான காலத்திலயும் அவங்க உடல் கஷ்டங்களை பாராம எல்லாரோடையும் சேரணும்னு கலந்துகிட்ட. ஏன்னா காரணம் யார் வேணாலும் சொல்லலாம். அப்படி சொல்லாம வந்துகிட்ட நம்ம பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் வந்து இந்த நேரத்துல வந்து நன்றியை தெரிவிக்கிறோம். ரெண்டு பெரியம்மா பெரியப்பாவுக்கு ஏன்னா அவங்களாலதான் அந்த விழாவும் நிறைவடைந்தது என்றே சொல்லலாம். இது தவிர வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில வந்து எவ்வளவு நிறைய எல்லாருமே வேலைக்கு போற ஆட்கள் நிறைய வேலை இருக்கும். இருந்தாலும் வந்து இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து கலந்து கொண்ட எல்லா உறவினர்களுக்கும் வந்து சேதுராக்கு பிள்ளை வள்ளியம்மாள் குடும்பத்தின் சார்பாக வந்து நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து வந்து கோவிந்தனனுக்கு வந்து கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அது வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. அண்ணன் வந்து எங்களுக்கும் சின்ன பிள்ளையில இருந்தே தெரியும். சித்தியோட இணைஞ்சு உறவினர்கள் தவிர நெருக்கமா இருக்கிறவங்கள முக்கியமான ஒரு நபர். அவங்க வந்து அவ்வளவு கால சூழல் எவ்வளவு அவங்களோட பணி சூழல் சுமைகளுக்கு இடையில வந்து நேரம் கொடுத்து கடைசி நேரத்துல கலந்துக்கிட்டாலும் ரொம்ப மன திருப்தியா இருந்தது. இதுக்கு வந்து இந்த நேரத்துல வந்து எல்லாரும் சார்பா வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் வந்து மனசு நிறைவா இருக்கு. இப்ப அடுத்து வயிறு நிறைவா வந்து உணவு தயாரா இருக்கனால அனைவரும் இருந்து உணவறிந்து செல்லுமாறு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. உனக்குலாம் சொல்ல முடியாது. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. எங்கள் வீடு கோகுலம் எங்களுடன் நான் கண்ணலாம் தந்தை வாசுதேவனோ தங்கமான மன்னலாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. தந்தை என்னும் கடல் தந்தது தந்தை என்னும் நிழல் கொண்டது. காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும் எங்களின் தாகம் தீர்த்து கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள்